போன பதிவில் நம்ம ராமர் என்ன சொல்கிறாரு, வாங்க இந்த க்ஷணமே எல்லாரும் போய் என்ன பண்ணலாம், சீத்தையை இலங்கையிலேருந்து மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹனுமான் சுக்ரீவன் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாருன்னு பார்த்தோம். இப்போ ஹனுமான் கிட்ட என்ன பண்ணுறாராம், ராமர் சொல்கிறாராம், அப்பா ஹனுமான், நீ பண்ண உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும்? அதாவது நான் ராஜ்யத்தை இழந்தேன், காட்டில் இருக்கார், செல்வத்தை இழந்தேன், வீட்டை இழந்தேன், அரண்மனை இழந்தேன், எங்கள் அப்பாவை இழந்தேன், தசரதன் செத்து போயிடுறான் புத்திர சோகத்தில். ஸோ எங்கள் அப்பாவை நான் இழந்துட்டேன். கடைசியாக நான் என்ன பண்ணேன், என் சீத்தையும் நான் இழந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண, என் சீத்தையை எனக்கு நீ மீட்டு கொண்டு வந்து இங்கே தான் இருக்கான்னு எனக்கு காமிச்சிட்ட. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாராம், ஹனுமானை ராமர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்கிறாராம், ஹனுமான், நீ ஒன்று நினச்சிக்கோ, என்னால் இதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் என்ன ஒன்று என்னால் கொடுக்க முடியும் தெரியுமா? என்னையே நான் உனக்கு கொடுக்க முடியும். நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டு தான் நீ நினச்சிக்கோ ஹனுமான். இனிமேல் ஹனுமான் வேறு கிடையாது, ராமன் வேறு கிடையாது. எந்தெந்த இடத்துல ராமனை பற்றி பேசுகிறானோ அங்கே ஹனுமான் நிற்பான். ஹனுமான் மனசுக்குள்ளே யார் இருப்பான்? என்றைக்கும் சீத்தையும் ராமனும் ஹனுமானோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன பண்ணானா ராமன் ஹனுமானுக்கு கொடுத்தானாம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாராம், படையோடு போயிட்டு சீத்தையை மீட்டு கூட்டின்னு அதுக்கப்புறமா அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாராம். ஸோ இதோட சுந்தரகாண்டத்தினோட அந்த சர்க்கம் முடியுது. சீத்தையை இலங்கையிலேருந்து மீட்டு வந்த பிறகு ராமனுக்கு அயோத்தியாவில் பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. ராமனும் சீத்தையும் பக்கத்தில் உட்கார ஹனுமன் என்ன பண்ணுறான்னா, கீழே அவங்க 2 பேர் காலடியில் உட்காந்துருக்கானாம். பரதன் கொடை பிடிக்கிறான். லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் என்ன பண்ணுறாங்களாம், சாமரம் வீசுகிறாங்களாம். எல்லா வானரங்களும் என்ன பண்ணுதான், ராமனில் சீத்தை அவங்களெல்லாம் சுற்றி நிற்க ராமம் பஜே ஷாமலம் அப்படின்ற ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாங்க, சப்த ரிஷிகள், சப்தனா 8ன்னு அர்த்தம், 8 ரிஷிகளும் என்ன பண்ணுறாங்களாம், சேர்ந்து ராமர் தலையில் அந்த தண்ணியை கொட்டும்போது வசிஷ்டர் தான் யார், ராமரோட குலகுரு. அவர் என்ன பண்ணுறாரா, ராமரோட தலையில் அந்த கிரீடத்தை எடுத்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ராமராஜ்யம்ங்கிறது 11 வருஷம் அயோத்தியில் நடந்தது. எப்படி இருந்தானோ செல்வ செழிப்பாக, ஒரு நோய் நொடி இல்லாமல், ஒரு குறை சொல்ல முடியும். பெருமாள் ராஜ்யம் பண்ணுறானே, அதில் என்ன சொல்ல முடியும்? அப்படி சீரும் சிறப்புமாக இருந்துதான் ராமராஜ்யம். ஸோ அந்த ஸ்லோகத்தை கடைசியாக அவங்க முடிக்கும்போது சொல்லி முடிக்கிறது என்னென்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த ஒரு பாட்டு மட்டுமே சொன்னால் ஃபுல் சகஸ்ரநாமம் சொன்னதனோட பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.